வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம். பொள்ளாச்சியிலிருந்து வேட்டைக்காரன் புதூரில் இருக்கிற அழகு சாமியார் கோவில், அந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இது ஒருத்தர் வாழ்ந்து மறைந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அவரோட ஜீவ சமாதி இருக்குது. அப்புறம் இடத்துல கோயிலும் கட்டியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கிறோம். இப்போ இந்த இடத்துக்கு வரோம்னா, பொள்ளாச்சியிலேருந்து மாசாணியம்மன் கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் வந்தோம்னா வேட்டைக்காரன் புதூர்னு இருக்குங்க. அங்கே தான் இந்த கோயில் இருக்குது. இது பாருங்கள், அந்த கோயில் மிகவும் அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே அவர் வாழ்ந்த இடங்களெல்லாம் அப்படியே இன்னும் பழைய வீடுகள் அப்படியே இருக்குது. அதையெல்லாம் ஒரு மியூசியம் மாதிரி வச்சு பார்க்குறாங்க. பாருங்கள், அவர் வாழ்ந்த இடங்களெல்லாம் அப்படியே வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோயில் அதாவது உள்ள தனியாக கோயில் கட்டியிருக்கிறாங்க. ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்கிறாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. கோயிலும் நல்லா இருக்குது. அதுபோக இந்த ஜீவ சமாதியும் இருக்குதுங்க. உண்மையுமே இந்த இடங்கள் பார்க்குறக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த இடத்துக்குலாம் வந்தோம்னா நாம் கொஞ்சம் மன அமைதியை ஏற்படுத்திட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இடங்க. இப்போ நாம் அந்த அழகு சாமியார் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இடங்களெல்லாம் அவர் வாழ்ந்த இடங்களையெல்லாம் அப்படியே பாதுகாத்துட்டு வர்றாங்க. இதுதாங்க நம்ம அழகு சாமியார் கோயில். பார்த்திங்கன்னா, வேட்டைக்காரன் புதூர்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு வருங்க. அந்த ரோட்டில் நேராக வந்தோம்னா இந்த கோயிலுக்கே நேராக சேருங்க. எங்கேயுமே திருப்பமெல்லாம் இல்லாமல் நேராக கோயிலுக்கே சேரு. இங்கே நிறைய நாட்கள் நல்ல விசேஷ நாட்களெல்லாம் இருக்குதுங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, இங்கே டெய்லி அன்னதானம் போடுறாங்க. பாருங்கள், இந்த வண்டியில் தான் அன்னதானம் கொண்டு போடுவாங்க. யார் என்னங்கிறது தெரில எனக்கு. அதை பற்றி நான் விசாரிக்காமல் விட்டுட்டேன். இங்கே டெய்லி அன்னதானம் போடுவாங்க. மதியம் அன்னதானங்க. அதுபோக இங்கே முன்னாடி இந்த புக்ஸு எல்லாம், ஆன்மீக புக்கெல்லாம் விற்கிறாங்க. பார்த்திங்கனாலே உங்களுக்கு இந்த கோயில் பார்த்திங்கனாலே எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க. பாருங்கள், இதுதாங்க நம்ம அழகு சாமியார் கோயில். இங்கே ஒரு கிணறு இருக்குதுங்க. மேலாலேயே தண்ணி இருக்குதுங்க. இந்த போர்டு பார்த்துக்குங்க, அருள்மிகு அழகு சுவாமிகள் திருக்கோயில், இந்து சமய அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க இந்த கோயில். வெளியில் ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்குறாங்க. ஏதோ வழக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னலாம். அது என்ன ஏதுங்கிற டீட்டெயிலெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கல. பார்த்திங்கன்னா, கிணத்துல மேலாலேயே தண்ணி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தெரியுங்க. உண்மையிலுமே கோயில் ரொம்பவுமே ஒரு அமைதியான இடங்க. இது இங்கே வந்தோம்னா மன நிம்மதி ஏற்படுத்திட்டு போய்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அமைதியான இடம். நீங்கள் எல்லாருமே ஒரு முறை கண்டிப்பாக இந்த கோயிலை பார்க்கணும். பார்த்து நீங்கள் இங்கே இருக்கிற சிவன் கோயிலில் வணங்கி இறைவன் அருள் பெறணும்னு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்கள் என்னுடைய சேனலை எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க. ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் மறந்துடுறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப ஊன்றுகோலாக இருக்கும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.